எல்லாருக்கும் வணக்கம். ஏஸ் இன்வெஸ்டர் டோலி கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டீல் பங்க வந்து அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. அது அடுத்த மல்டி பேக்கரா ஆகுமா? இப்போதைக்கு அது 160 ரேஞ்சுல இருக்கு. என்ன டார்கெட் பிரைஸ்? இந்த மாரி விஷயங்கள நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். முக்கியமா டோலி கன்னா யாரு? அப்புறம் இந்த என்ன பங்கு அப்படிங்கிறதும் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டோலி கன்னா, ராஜீவ் கன்னா தம்பதிய வந்து தெரியாதவங்க ரொம்ப அரிது. முக்கியமா இன்வெஸ்ட்மென்ட் சர்க்கிள்ல. டோலி கன்னா யாரு அப்டின்னா, இவங்க வந்து மெட்ராஸ் பேஸ்ட் இன்வெஸ்டர். என்னதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ஃபோலியோ வந்து இவங்க பேர்ல இருந்தாலும், இத கம்ப்ளீட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணி இதுவரைக்கும் நிர்வாகம் பண்றது இவங்க ஹஸ்பண்ட் ராஜீவ் கன்னா. இவரு பார்த்தீங்கன்னா, இவர வந்து ஒரு ஏஸ் இன்வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, இவர் வாங்குன எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பான விலையில சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட்ல வாங்குனது. அதுக்கப்புறம் வந்து 1000 மடங்கு, 500 மடங்குலாம் பெருகி, இவர் வந்து இவரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆயி, எல்லாரும் வந்து கவனிக்கிற அளவுக்கு வந்து வளர்ந்து வந்த ஒரு இன்வெஸ்டர். இந்த விஜய் கேடியா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா மாதிரி தமிழ்நாட பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சூப்பரான இன்வெஸ்டர் இவர் தான். இவரோட நேக் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஸ்டாக்ஸ் அட் சீப்பர் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவங்க இப்ப ரீசென்ட்டா அதிகமா வாங்கி குவிச்சுட்டு இருக்கிற ஒரு பங்கு பத்தி தான் நம்ம பேசப் போறோம். வாங்க இன்னும் டீட்டெயிலா பேசலாம். செப்டம்பர் மாத காலாண்டு முடிவுக்கு அப்புறம் பார்த்தா, டாலி கன்னா, ராஜீவ் கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நல்லா புதுசா வந்து நெறைய ஷேர்ஸ் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டாக்ல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியில தெரிஞ்சது. அந்த செப்டம்பர் காலாண்டுல மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 12,00,000 ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனில வாங்கியிருக்காங்க. அவங்க ஸ்டேக் ஆல்ரெடி இருக்கிறத வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதே சமயத்துல தான் இந்த ப்ரமோட்டர்ஸும், அப்புறம் முக்கியமா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இதே கம்பெனில ரொம்ப அதிகமா வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து இந்த கான்ஃபிடன்ஸோட சரியான சிக்னல் என்ன பொறுத்தவரைக்கும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் மட்டும் இல்லாம மைனிங், பவர் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இன்டகிரேட்டட் பிசினஸ் மாடல் வச்சிருக்காங்க. இதனால வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கு. ஸ்டெடியா ரா மெட்டீரியல் சப்ளை கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்டீல் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான ஸ்பாஞ்ச் அயர்ன், பில்லட், ஃபெரோ அலாய், வயர் ராட், டிஎம்டி பார்ன்னு நெறைய வந்து ஸ்டீல் சம்பந்தமான விஷயங்கள வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விக்கிறாங்க. இவங்களுக்கு முக்கியமா சத்தீஸ்கர்ல 2 மேஜர் பிளான்ட் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, 245 மெகாவாட்டுக்கும் மேல பவர் பிளான்ட் இருக்கு. அதிலேயே வந்து வேஸ்ட் கேஸ் 80 மெகாவாட் கிடைக்குது. தெர்மல்ல வந்து ஒரு 165 மெகாவாட் கிடைக்குது. அப்புறம் முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 6 மெகாவாட் மட்டுமே விண்மில்ல கிடைக்குது. ரீசென்ட்டா இவங்களுக்கு வந்து 2 மேஜர் அயர்ன் ஓர் மைனிங் வந்து கேப்டிவா கிடைச்சிருக்கு. அப்புறம் பாஸ்கர்பரா இதுல வந்து ஒரு கோல் மைனும் வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து ஆப்பரேஷனல் ஆச்சுன்னா இவங்களுக்கு இன்னும் காஸ்ட் கம்மியாகும். அப்புறம் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும். ரீசென்ட் டைம்ல நான் பார்த்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. டெட் ஈக்விட்டி கம்மியா இருக்கு. அப்புறம் ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் வந்து மேல போக ஆரம்பிச்சிருக்கு. புக் வேல்யூ வந்து சாலிடா இருக்கு. ஒரு அண்டர் வேல்யூவேஷன் வந்து தெளிவா தெரியுது. முக்கியமான விஷயம் அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்கிற ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 2022ல 74% இருந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா 8%க்கும் கீழ வந்திருக்கு. இது வந்து என்ன காமிக்குதுன்னா, எந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி ஸ்டேபிளா மாறியிருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்காக மட்டுமே கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ஒரு 500 கோடி ரீசென்ட்டா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்தியாவுல நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்து ஸ்டீலோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 5 வருஷத்துல 206 மில்லியன் டன்னுகையும் தாண்டி மேல போகும்ன்னு சொல்லி ஒரு அசஸ்மென்ட் சொல்லுது. அந்த மாரி நடந்ததுன்னா, இந்த மாரி ஸ்டீல் பிளேயர்ஸ்க்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த கம்பெனி வந்து நெறைய ஸ்மார்ட் மனி அட்டென்ஷன் இருக்குன்னு தோணுது. அதாவது ஸ்மார்ட் மனி அட்டென்ஷன் அப்படின்னா, நெறைய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து இத வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியுது. ஸோ நீங்க நிச்சயமா இந்நேரம் அந்த கம்பெனியோட பேர தெரிஞ்சுட்ருப்பீங்க. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஸ்டீல் அண்ட் பவர் கம்பெனி. இது தான் வந்து டோலி கன்னா, ராஜீவ் கன்னா தம்பதியோட போர்ட்ஃபோலியோல அதிகமா இப்ப ரீசென்ட்டா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3000 கோடிக்கும் கீழ இருக்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இப்போதைக்கு வந்து ஒரு 160க்கும் கீழ 157 அப்படிங்கிற ரேஞ்சில கிடைக்குது. 52 வீக் ஹை வந்து 191. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 310.
ஸோ இதோட டெட் இருக்கு. 423 கோடி. ஆனா டெட் டூ ஈக்விட்டி வந்து 0.13 தான். ஸோ அப்படி பார்த்தா அத பத்தி கவலைப்படுறது அதிகம் தேவையில்ல. ROE, ROC, EPS எல்லாமே டீசென்ட்டா இருக்கு. முக்கியமா இதோட வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பா இருக்கு. பெக் ரேஷியோ 0.28 தான். அத விட முக்கியமா இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 185 இருக்கு. ரொம்பவே வந்து அந்த அந்த விஷயத்துல அதாவது புக் வேல்யூ அப்புறம் ஸ்டாக் பெக் ரேஷியோ எப்படி பார்த்தாலும் வேல்யூவேஷன் படி ரொம்பவே சீப்பான ஒரு ஸ்டீல் ஸ்டாக்கா இப்போதைக்கு தெரியுது. எஃப்ஐஐ அப்புறம் ப்ரமோட்டர்ஸும் நிறைய வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ டெக்னிக்கலி பார்த்தாலும் கடந்த நவம்பர் மாசத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஷார்ட் ரேஞ்சில தான் இந்த ஸ்டாக் இருக்கு. அதாவது வந்து ஒரு 150 ரேஞ்ச்லேருந்து மேக்ஸிமம் 190 ரேஞ்ச். இதுக்குள்ள தான் வந்து மேல கீழ போயிட்டு வந்துட்டு இருக்கு. பெருசா வந்து ஒரு அக்ரசிவ் மூவ்மெண்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு 2023க்கு அப்புறம் தான் வந்து ஒரு டபுள் டிஜிட்லேருந்து இந்த ட்ரிபிள் டிஜிட் அப்படிங்கிற அளவுக்கே வந்தது. ஸோ 2024ல நல்லா வந்து மேல வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசம் வரைக்கும் ரொம்ப கீழ வந்துட்டு, கடந்த 1 வாரமா பெருசா வந்து டெக்னிக்கலி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்து அது சீப்பா கிடைச்சாலும், எப்ப வந்து இதோட புது பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவா சொல்ல முடியாத சிச்சுவேஷன் தான். சரி, டாலி கன்னா, ராஜீவ் கன்னா வாங்குறாங்க. எஃப்ஐ வந்து ஸ்டேக் இன்கிரீஸ் பண்றாங்க. இந்த ஸ்டாக் மல்டி பேக்கரா ஆகுமா? ஸோ என்னோட பார்வையில இப்போதைக்கு வந்து வேல்யூவேஷன் ரொம்பவே சீப்பா இருக்கு. அண்டர் வேல்யூட் ஸ்மால் கேப்ன்னே சொல்லலாம் இந்த கம்பெனிய. ஒரு ரூ. 155லேருந்து ரூ. 60 தான் கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களோட புக் வேல்யூ ரொம்பவே சூப்பரா இருக்கு. 185. ஸோ இதோட வேல்யூவேஷன் படி அண்டர் வேல்யூட் ஸ்மால் கேப் ஸ்டாக் நிச்சயமா வந்து ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஒரு 25லேருந்து 50% 1 இயர்ல போறது வந்து ஒரு நல்ல லாபத்த குடுக்கும். ஆனா, அடுத்த 5 வருடம் எடுத்து பார்த்தோம்னா, இவங்களோட கேப்பெக்ஸ் பிளானிங், அப்புறம் கோல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நெறைய ப்ராமிசிங்கா இருக்கு. ஆனா, டெக்னிக்கலி இது வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வந்து சைட்வேஸ்லயே இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங்க்குலாம் வந்து இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தோண மாட்டேங்குது. மத்தபடி லாங் டெர்ம் இன்வெஸ்டிங்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்மால் கேப், ஸ்டீல் ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தா, நல்லா வந்து தோணுது. ஸோ மத்தபடி இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தயவுசெய்து வந்து நான் சொல்ற மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் அப்புறம் வந்து இந்த மாரி ரிவ்யூ பண்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது மட்டும் தான் நானே என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணுவேன். ரிவ்யூ பண்ணாலுமே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வாங்குறதுக்கு நெறைய வெயிட் பண்ணுவேன். ஸோ எனக்குன்னு வந்து ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டீஸ் டோட்டலி டிஃபரெண்ட்டா இருக்கும். முக்கியமா எனக்கு ஒரு சில சிக்னல்ஸ் வந்து கிளியரா கிடைச்சா மட்டும் தான் நான் வந்து என்டர் ஆகுவேன். ஸோ அதெல்லாம் நீங்களும் வந்து கத்துக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ஷேர் பண்றது. ஸோ தயவுசெய்து இத பை செல் ரெக்கமெண்டேஷனா வந்து கன்சிடர் பண்ணாதீங்க.